Hello aspirants, welcome to Edusprint Academy. இன்னைக்கு நம்ம SSC எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த ஃபில்லப்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பீயிங் courteous dash costs you nothing அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்டிக்கல் நீடடா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல A and the ஆர்டிக்கல் நீடடாக இருக்கா. பீயிங் courteous costs you nothing அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டிக்கல் தேவையில்லை. ஸோ நோ ஆர்டிக்கல் required. Next question. It took 7 years for Harish to dash his migraine. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. It took 7 years for Harish. ஹரிஷ்க்கு வந்து 7 years ஆச்சு. எதுக்குன்னா to dash his migraine. To shake off from or shake out or shake up or shake down. ஸோ அதுலேருந்து அவன் வெளியில் வரத்துக்கு அவனுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 7 years ஆச்சு. It took 7 years for Harish to shake off his migraine அப்படின்றத ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். This is not dash exhaustive list of words. This is not exhaustive-னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல ஈல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம என்னென்ன வவல் சவுண்ட் எக்ஸ் அப்படின்ற போது வவல் சவுண்ட் வருது. ஸோ என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருப்போம்? ஆன்ன்றது யூஸ் பண்ணியிருப்போம். This is not an exhaustive list of words. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Hardik Pandya hit 4-4 scores 72 runs in the match. ஸோ ஹிட் 4க்கு அப்புறம் கண்டினியூஸ் வருமா, கன்சிக்யூட்டிவ் வருமா, ஆன்கோயிங் ஆர் கான்ஸ்டன்ட்? ஸோ எது வரும்னு பார்க்க போகிறோம். என்ன வந்திருக்கும் நம்மளுக்கு? 4 கண்டினியூஸ்னு யூஸ் பண்ணிக்க மாட்டோம். கரெக்டான வேர்டு வந்து கன்சிக்யூட்டிவ்னா தான் அடுத்து. ஓகேங்களா? ஸோ ஹர்திக் பாண்டியா ஹிட் 4 consecutive 4s and scored 72 runs in the matchன்றதா ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். The hiring manager has already offered you the job. Now dash to accept or decline the offer. ஸோ ஹைரிங் மேனேஜர் ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க? ஜாப் ஆஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ யார் கையில் தான் இருக்குது? நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது டிக்ளேர் பண்ணிக்கிறதும் யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன இது கரெக்டான வேர்டுன்னு பார்த்தோன்னா a penny for your thoughts. a penny for your thoughts-னா அப்படின்றது ரைட்டான மீனிங்கா அப்படின்னா கிடையாது. நெக்ஸ்ட். the ball is in your court. ball is in your court. பால் உன்னோட கோர்ட்டில் தான் இருக்குது அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான சப்ஸ்டியூஷனாக இருக்கும். ஸோ the hiring manager has already offered you the job. now the ball is in your court. அது உன்னோட கையில் தான் இருக்குது. அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணாமல் போகிறது, டிக்ளைன் பண்ணுறதும் வந்து. ஸோ அதுக்கான கரெக்டான ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் the ball is in your court-ன்றதா ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். Oberon doesn't like the way Demetrius dash to Helena அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. Oberon doesn't like the way Demetrius dash to Helena. talking to talk அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? டசன்ட்னு இருக்கா. டசன்ட்ன்றது எதை டினோட் பண்ணுது? ப்ரெசன்ட் டென்ஸை டினோட் பண்ணுது. ஸோ டிமெரிட்டர்ஸ்ன்றது சிங்குலர் நவுன் பக்கத்தில் எனக்கு என்ன ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரணும்? சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வரணும். அப்போது டாக்கோட சேர்ந்து எஸ்ஸோட வந்திருக்கும். டாக்ஸ்ன்றது தான் வந்து கரெக்டான ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஸோ டிமெரிட்டர்ஸ் டாக்ஸ் டு ஹெலினா அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஆஸ் இஸ் டேஷ் ஹவுஸ் ஆஃப் ஆல் த ஹவுசஸ் இன் அவர் ஏரியா. ஸோ ஒரு ஹவுஸை நிறையா ஹவுஸோட சொல்கிறாங்க. அண்ட் இது என்ன சொல்கிறாங்க? ஒரு திங்கை ஆலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்போம்? சூப்பர்லேட்டிவில் வந்திருக்குமா? சூப்பர்லேட்டிவில் வரும்போது நமக்கு வேர்டை எடுத்து பார்ப்போம். ஸோ இது நம்மளுக்கு இந்த ஃபார்மே சூப்பர்லேட்டிவில் வரும்ன்ற போது நம்மளுக்கு மோஸ்ட்ன்றது தேவைப்படாது. ஸோ அப்போது கரெக்டான ஆன்சர் என்னென்னா our house is the biggest house of all the houses in our area-ன்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். early childhood experiences have a dash impact on brain development affecting learning, health, behavior and ultimately productivity and income அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க? early childhood experiences have a dash impact அப்படின்னா இந்த கரெக்டான இந்த இடத்துல வேர்ட் சூட்டபிள் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பர்ஃபெக்ட் இம்பேக்ட்ன்றது வராது. பேசிக் இம்பேக்டும் வந்து கரெக்டான வேர்டாக இருக்காது. ஸோ ப்ரொஃபவுண்டுன்னா ஆழமான, டீப்புன்னு அர்த்தம். ஸோ டீப்பான வந்து ஒரு இம்பேக்டை சைல்ட்ஹுட்டில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு டீப்பான இம்பேக்டை வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போது இந்த இடத்துல கரெக்டான வேர்டு வந்து என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொஃபவுண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், the tigress that was killed by the villagers was not only a man eater dash a mother அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஒன்லி அப்படின்ற கன்ஜங்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ ஆகி எனக்கு என்ன வந்திருக்கணும், பட் ஆல்சோ அப்படின்றது வந்திருக்கணும் இல்லைங்களா. ஸோ நாட் ஒன்லி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு ஃபாலோ பண்ணி பட் ஆல்சோ வந்திருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், he generally avoids arguments as he is dash by nature. ஆர்குமெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. எதனால அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் முக்கியம், அவங்க கொஷின் பண்ணிட்டே இருந்தால் நம்மளால் ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா. ஸோ கொஷினபிள்ன்றது ராங்கான மீனிங்காக வரும். ஸோ ரிலையபிள் அப்படின்றதுமே இந்த இடத்துல வந்து வராது. ஸோ இப்போ என்ன தான் ஆன்சர், குவிக் மைண்டடாக இருக்காங்க அதனால ஆர்கியூ பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மீனிங்கும் வராது. ஸோ இதுக்கு கரெக்டான வேர்டு என்னென்னா பீஸ்ஃபுல். ஸோ he generally avoids argument as he is peaceful by nature. அவங்க அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, அதனால என்ன பண்ண மாட்டாங்க, ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் கொஷின், the students of class 7 gave their teacher a gift which was revealingனா என்னது, வெளிப்படுத்துறது, ரிவீலிங் டு ஹர் அப்படின்றது வரும். ஸோ அது ராங்கான மீனிங். ஷாக்கிங் வருமா, ஷாக்கிங்கும் வராது, கன்ஃபியூசிங்கும் வராது. ஸோ கிஃப்ட்னும் போது நமக்கு என்ன ஆகும், சர்ப்ரைசிங்ன்றது ரைட்டான ஆன்சர். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 7 கேவ் their teacher a gift which was surprising to her. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், he is dash of many chain snatching cases in Daryaganj. ஓகேங்களா. ஸோ இப்போ மெனி செயின் ஸ்நாச்சிங் கேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஆன்சர் என்னவாக இருக்கும், கரெக்டான ஸ்பெல்லிங் வரும். அக்யூஸ்டுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் என்னன்னு பார்க்குறோம். ஸோ கரெக்ட் ஸ்பெல் வந்து ACCUSED அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஹி இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் மெனி செயின் ஸ்நாச்சிங் கேசஸ் இன் த பிளேஸ். நெக்ஸ்ட் கொஷின், her stories paid dash to her mother. Her stories paid dash to her mother whom she regarded as the goddess of bravery. goddess of braveryன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஒரு நெகட்டிவான மீனிங்காக இருக்குது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹர் ஸ்டோரிஸ் வந்து அவளுடைய ஸ்டோரிஸ் பெய்ட் டேஷ் டு ஹர் மதர், அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அது என்னன்னு பார்த்தோன்னா அப்சல்யூட்னஸ்ன்றதும் ராங்கான மீனிங்காக இருக்கும். ஹோமேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மரியாதையை கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஸோ அவளுடைய ஸ்டோரிஸ் அவங்க அம்மாவுக்கு மரியாதை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹிஸ் ஸ்டோரிஸ் பெய்ட் ஹோமேஜ் டு ஹர் மதர், யாருன்னா ஹூம் ஷீ ரிகார்டட் ஆஸ் த காடஸ் ஆஃப் பிரேவரி. ஸோ தைரியத்துக்கான ஒரு முன்மாதிரியான பர்சன், காடஸாக வந்து அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா பெருமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றது மீனிங். ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்டான யூசேஜ் வந்து ஹோமேஜ். Her stories paid homage to her mother whom she regarded as goddess of bravery. Next question, Suresh has been learning Tamil 2 months. Suresh has been learning Tamil dash 2 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பீரியட் ஆஃப் டைம். ஸோ பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ஃபார் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ Suresh has been learning, has been னா கண்டினியூஸாக has been learning Tamil for 2 months. Next question, can you quote any dash in your favor? Can you quote any dash in your favor அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வேர்ட், ஆன்சர், சம்மரி, லைன்ஸ், ப்ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உன் சார்பாக உனக்கு சாதகமாக எதையாவது நீ வச்சிருக்கியா அப்படின்றது தான் இந்த இடத்துல கொஷின். கேன் யூ கோட் எனி டேஷ் இன் யோர் ஃபேவர், உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதையாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னும் போது அதுக்கான ஆன்சர் என்னவா இருந்திருக்கும், உங்களுக்கு சாதகமான ஆன்சர் வச்சுருந்தா வந்து அது வந்து நம்ம எஃபெக்டிவாக இருக்காது. அண்ட் சம்மரியும் ராங்கான ஆன்சர், லைன்ஸும் ராங்கான ஆன்சர். ப்ரெசிடென்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ப்ரெசிடென்ட்னால் என்னன்னு பார்த்தோன்னா முன்னெச்சரிக்கை காரணமாக லீகலாக நம்ம எதாவது டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ லீகலாக ஒரு விஷயத்தை முன்னெச்சரிக்கையாக செஞ்சோன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரெசிடென்ட்னு சொல்லுவோம். கேன் யூ கோட் எனி ப்ரெசிடென்ட் இன் யோர் ஃபேவர் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். Next question, Banu, the security guard, asked everyone
ask everyone entering my building to show their dash card. ஸோ எங்கள் பில்டிங்குள்ளே வரவங்களாம் என்ன கார்டு ஷோ பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறாங்க? ஐடென்டிட்டி கார்டு. நெக்ஸ்ட் கொஷின், தென் டீம் ஹேட் அ dash with respect to the proposal given by Mr. Albert அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹேட் அ டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷனுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் பார்க்க போகிறோம். டிஸ்கஷன் கரெக்டான ஸ்பெல்லிங் DISCUSSIONன்றதான் கரெக்டான ஸ்பெல்லிங். நெக்ஸ்ட் கொஷின், த ரஸ்டி டோர் மேட் அ dash screeching noise. ஸோ நாய்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நாய்ஸ் வந்து லோவாக கேட்குது, சாஃப்டாக கேட்குதா, ஹார்ஷ் வருமா, ஸ்மூத் வருமா? ஸோ ஹார்ஷ்ன்றது தான் ரைட்டான ஆன்சர். த ரஸ்டினா துருப்பிடிச்ச டோர். த ரஸ்டி டோர் மேட் அ harsh screeching noise. Next question, the tone of his voice seemed to dash that he know more than he was letting on. ஸோ அவனோட வாய்ஸ்லேயே தெரியுது அவன் சொல்கிறத விட அவனுக்கு இன்னும் நிறையா தெரியும் அப்படின்னு. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? இன்டைரக்ட்லி ஒன்றை டினோட் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக அவன் சொல்லாமல் அவன் பேசுகிற பேச்சுலேயே தெரியுது அவங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும் அப்படின்னு. ஸோ அப்போது அந்த இடத்துல இன்டைரக்ட்லி ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம்னா இம்ப்ளை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். த டோன் ஆஃப் ஹிஸ் வாய்ஸ் சீம்டு டு இம்ப்ளை தட் ஹீ நோ மோர் தேன் ஹீ வாஸ் லெட்டிங் ஆன்ன்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், COVID-19 dash structural weakness in the health system worldwide and negatively impacted individuals, societies and economics அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ COVID-19 என்ன பண்ணியிருக்கு? ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் இன் த ஹெல்த் சிஸ்டம். ஸோ நம்மளோட ஹெல்த் சிஸ்டம் வேர்ல்டு வைடில் இருக்க ஹெல்த் சிஸ்டம்மை அண்ட் நெகட்டிவ்லி இம்பேக்ட் இண்டிவிஜுவல்ஸ், சொசைட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஒரு ஹெல்த் சிஸ்டம் வந்து வீக்காக இருந்தனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. ஸோ அது என்ன பண்ணியிருக்கு? நம்மளுக்கு COVID-19 ரிவீல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரைட்டான ஆன்சர் COVID-19 revealed structural weakness in the health systems worldwide and negatively impacted individuals, societies and economics என்றது ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், Varun has to dash his studies for the sake of his ill father. அவனுடைய உடம்பு சரியில்லாத அப்பாவுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான்? சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் அவனோட ஸ்டடீஸை. ஸோ சாக்ரிஃபைஸ்ன்றது தான் இந்த இடத்துல ரைட்டான ஆன்சர். வருண் ஹேஸ் டு சாக்ரிஃபைஸ் his studies for the sake of his ill father. Next question, some things are meant to be and death is dash for humans. சில விஷயங்கள் நடந்தே ஆகணும். ஸோ சம் திங்ஸ் ஆர் மென்ட் டு பி அண்ட் டெத் இஸ் டேஷ் ஃபார் ஹியூமன். எடிபிள்ன்றது ராங்கான வேர்டு, ஸ்பைரலும் வராது. ஸோ நேச்சுரல் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். அண்ட் டெத் இஸ் நேச்சுரல் ஃபார் ஹியூமன்ஸ் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, மோஸ்ட் டைம்ஸ் ஹீ இஸ் சிட்டிங் அலோன். இம்மர்ஸ்ட் இன் ஹிஸ் ஓன். அவன் என்ன பண்ணுறான்? நிறையா தடவை அவன் தனியாக உட்காந்து அவனே பேசிக்குவான். ஸோ அப்போது இங்கே கரெக்டான வேர்டு என்னென்னா மோனோலாக் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். மோஸ்ட் டைம்ஸ் ஹீ இஸ் சிட்டிங் அலோன், இம்மர்ஸ்ட் இன் ஹிஸ் ஓன் மோனோலாக்னா அவங்களே பேசிக்கிறது. நெக்ஸ்ட், they are going to give me a lovely present. But I cannot give what it will be in வருமா? ஸோ கரெக்டான வேர்ட் guess. I cannot guess what it will be ன்றது ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், many soldiers marched in dash at the international border. ஸோ many soldiers வந்து என்ன பண்ணாங்க? மார்ச் பண்ணாங்க. எதுலனா யூனிஃபார்ம்ன்றது இந்த இடத்துல ரைட்டானது. ட்ரெஸ்ஸு, ஃபேப்ரிக், கிளாத்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம்ன்றது ரைட்டான ஆன்சர். ஸோ மெனி சோல்ஜர்ஸ் மார்ச்ட் இன் யூனிஃபார்ம் அட் த இன்டர்நேஷ்னல் பார்டர் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபார் நம்ம 50 கொஷின்ஸ் ஃபில்லப்ஸில் பார்த்துருக்கோம். அண்ட் ரிமைனிங் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.